சிபிஐ விவகாரத்து கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை மையப்படுத்தி விஜயை இன்னும் நம்ம பக்கம் இழுக்கலாங்கிற முயற்சி பிஜேபிக்கு இருக்கலாம். அவர் காங்கிரஸ் எப்படியா நம்மளோட வந்துடும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறார் விஜய். டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, முகம் சுளிப்பாங்க. டிடிவி தினகரனுடைய இந்த முடிவுல ஏன் தாவேகாவை சூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமா முன்வைக்கப்படுது. விஜய் தன்னை இன்னும் ஒரு அரசியல்வாதியாவே காட்டிக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ்ல கூட்டணிகளை முடிவு செய்கிற விஷயத்துல பிரவீன் சக்கரவர்த்தி யார்? ஜீரோ. நீங்க உள்ள உடறியா நான் அங்க போய் திறந்து கிடக்க அங்க போட்டா. விஜய் வந்ததுனால இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற சங்கடமே அதான சார். நேற்றைய தினமும் அம்மாவின் ஆட்சி அமையணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் எடப்பாடியே அம்மாவின் ஆட்சி தானே சார் அது சொல்றாரு. நீங்க பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சார். மதவாத சக்தின்னு விமர்சிக்கப்பட்ட பிஜேபி துணிச்சலோடு கொண்டாந்த போதே ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துட்டார். அதிமுகவுக்கு பிஜேபி பழக்கப்பட்ட மாடுதான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதை பத்தி ஓபிஎஸ் தரப்பிடம் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் சார் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்குன்னா அவர்களோட சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அரசியல்ல எதுவும் நடக்கலாம், இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லா நேர்காணலையும் சொல்லுவீங்க. நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்பாராத ஒன்று அல்ல நேற்று நடந்தது. மிக நிச்சயமா வலு சேர்க்குங்கிறத மறுக்கவும் முடியாது. அது கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, முகம் சுளிப்பாங்க, ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கும் உற்சாகம் வரும். இதெல்லாம் தாண்டி நேற்று நடந்தது இயல்புக்கு மாறானது அல்ல, எதிர்பாராததும் அல்ல. தினகரன்ட்ட 2-3 ஆப்ஷன் இருந்தது. தனிச்சு நிற்கிற முடிவு அவர் எடுக்க மாட்டார். அதனால அது 4வது ஆப்ஷனாக சொல்லலை. விஜயுடன் அணி சேர்வது, திமுகவுடன் அணி சேர்வது, பழக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியே விட்டு போன போது கூட இவர் இருந்து வழிநடத்தியால் தமிழ்நாட்டில் இவரும் அங்கம் வகித்த அந்த என்டிஏவில் சேர்றதுன்னு 3 ஆப்ஷன் இருந்தது. ஒன்றுலையுமே ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இவரை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டேன். நேற்று தினகரனுக்கு நடந்தது சங்கடமான நாள் தான், மறுக்கவே முடியாது அது யாருமே. ஆனா அவர் சொல்ற அந்த விளக்கத்தை அவர் கட்சியினர் முதல்ல ஏத்துக்கணும், அதிமுக தொண்டர்கள் 2வது ஏத்துக்கணும், இந்த 2 பேரையும் மக்கள் ஏத்துக்கணுங்கிற அந்த பார்வை தான். இனிமேல் களம் அப்படி இப்படி தள்ளி வெளியில போயிடும். நேற்று நடந்தது ஒரு நாள் கூத்து தான். அந்த ஒரு நாளை தினகரன் எப்படி சமாளித்தார்? அவர் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வர்றதுக்குள்ள எடப்பாடி மனதார வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்று மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு ஏதோ புலகாங்கிதப்பட்டிருக்கிறார்னா கிண்டல் பண்ணல. பரஸ்பர இந்த ஏற்பு இருந்தாதான் குறைஞ்சபட்ச மரியாதை அந்த அணிக்கு கிடைக்கும், ஓரளவு கவனிக்க தகுந்த பலன் அந்த அணிக்கு கிடைக்கும். நான் இதைத்தான் சொன்னேன். இந்த முயற்சியை பிஜேபி 6 மாசம் முன்னாடி பண்ணியிருந்திருக்கணும். பெருசா மனக்கட வேணாம். தினகரனையும் ஓபிஎஸ்சி அந்த அணியை விட்டு போகாம தடுக்கிற வேலையை கூட பிஜேபி பண்ணல. இதைத்தான் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம். அதிமுக அரசியல் எங்களுக்கு என்னங்க வேலை? அடுத்த கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம். இதெல்லாம் மக்கள் காதுல பூ சுத்துற வேலை. எல்லாருக்கும் தெரியும் இவங்கதான் எல்லா வேலையும் பண்றாங்கன்னு. அந்த ஒரு காலத்தை தவற விட்டுட்டாங்க. இனிமேலும் கூட ஏதோ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் கூட ஒரு பெரிய விஷயம் தான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு விட்டா, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா. ஸோ மக்கள் கிட்ட போய் இந்த 2 பேரும் எப்படி எடுத்துட்டு போறாங்க? திமுக ஆட்சியில் இவ்வளவு தப்பு நடக்குது, அராஜகம் நடக்குன்னு போய் சொல்றாங்களா? சொல்றத மக்கள் ஏத்துக்கிறாங்களா? அப்படின்னு களம் இனிமேல் அந்த பக்கம் போயிடும். இது ஒரு நாள் 2 நாள் கூத்து. இது தாமதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இயல்பான ஒன்றுதான் அப்படின்னீங்க. அதிமுக பாஜக கூட்டணியே இயல்பா ஒண்ணு நடக்கல, வலுக்கட்டாயமா நடந்த மாதிரி இருந்துச்சு. நடந்த விதம் தவறுன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைப்பது வரம், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பது சாபம் அல்லது சுமைன்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். நான் அந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுட்டார் எடப்பாடி. அது நீங்க அரித்மெட்டிக் எடுத்து பார்த்தாலே 15 தொகுதி ஜெயிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சா பாதிக்கு பாதி இன்னைக்கு அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அரசியலே வேற மாதிரி மாறிட்டு இருக்கோம். 2 பேர் 3 பேர் மந்திரி ஆயிருப்பாங்கல்ல, அவங்க சில டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க சில டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. திமுக ஆட்சியே மாறி இருக்கும்னு நான் சொன்னேன். அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டாங்க. அப்போ ஜெயலலிதா காலத்திலிருந்து அவர் தான் முதல்ல ரிஸ்க் எடுத்து வாஜ்பாய்ங்கிற ஒரு தலைவரை அறிமுகப்படுத்தி மதவாத சக்தின்னு விமர்சிக்கப்பட்ட பிஜேபி துணிச்சலோடு கொண்டாந்த போதே ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துட்டார். ஸோ அதிமுகவுக்கு பிஜேபி பழக்கப்பட்ட மாடுதான். மாடுன்னு ஒப்புமைக்காக சொல்ல, அந்த சொலவடைக்காக சொல்றேன். அந்த வகையில தினகரன் ஏதோ பொது உடைமை சித்தாந்த உடையவரோ இடதுசாரியோ அப்படிலாம் கிடையாது. அவரும் அதிமுககாரர் தானே. அவரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு கணிசமான வாக்குகளை வாங்கினவர் தான். அதிமுகவே டெபாசிட் போக வச்சவர் தானே. அந்த அடிப்படையில் அது இயல்பான கூட்டணி சொன்னேன். மாறா இன்னொரு ஆப்ஷன் விஜயோட போறது ஒரு பக்கம், திமுகவோட போய் அணி சேர்ந்திருந்தாருன்னா
அதிமுகவை மையப்படுத்திய தினகரன் அரசியல் அதோட முடிவுக்கு வந்திருக்கும். இப்ப நேற்று நடந்ததை அம்மாவின் தொண்டர்கள் ஒண்ணு சேரணும், எடப்பாடி ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரன் அதனுடைய அடுத்த வரி, அடுத்த பேரா, அடுத்த 5வது நிமிஷம் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில இருக்கணும்ன்றதை சேர்த்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பார். அமமுக தொடங்கின நிலையில இருந்து சொல்லுவார். அது எப்படி அப்படிலாம் நான் அரசியல் ரீதியா அதிமுக கைப்பற்றுவோம் அப்படின்லாம் சொன்னவர் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில இருக்கணுங்கிறத சொல்ல அவர் தவறுனதே கிடையாது. அதையும் மனசுல வச்சு பார்த்தா நேத்து நடந்தது அதனுடைய தொடக்க புள்ளியா இருக்கலாம்னு நான் நம்புறேன். நேற்றைய தினமும் அம்மாவின் ஆட்சி அமையணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடப்பாடியே அம்மாவின் ஆட்சி தானே சார் அது சொல்றாரு. நீங்க பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சார். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா ஏன் உங்களுக்கு தெரியாதான்லாம் கேட்டாரு தினகரன். முதல் நாளே ஈசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். எங்க ஒரு கூச்ச நாச்சம் கொஞ்சமாவது இருக்குமா இல்லையா, சங்கடம் இருக்குமா இருக்காதா? எடப்பாடி அந்த ட்விட்டை போடும்போது அவருக்கும் மனசுக்குள்ள 1000 பொங்கி வழிஞ்சிருக்குல்ல சார். ஏன்னா தினகரை சேர்க்கிற பேச்சுக்கே இடம்பில்லைன்னு நம்ம அவ்வளவு சபதம் போட்டோமே. தினகரனை ஒரு காலம் ஏற்க மாட்டேன்னு அவ்வளவு தூரம் சொன்னமேன்னு தினகரன் மனசு ஒரு பாடுபட்டிருக்கும், எடப்பாடி மனசு ஒரு பாடுபட்டிருக்கும். இது அத்தனையும் ஒரு நாள் கூத்துதான். அதான் அவரே சொல்லிட்டாரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால இல்ல எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது நிஜமா இருந்தா கூட அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லைன்னு சொன்ன பிறகு அவருடைய ஒரு வார்த்தை எடுத்து டீகோட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சார். நான் திருப்பி சொல்றேன் சார், இது ஒரு நாள் கூத்து சார். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சேர்ந்துட்டாரு. அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்ல தயங்குறாரோ? அப்ப இனிமேல் தினகரன் இனிமேல் பொதுவெளிக்கு வரமாட்டாரா? உள்ளறைக்குள்ள போய் 2 பூட்டு போட்டு உள்ள வர போறாரா? இன்னும் எத்தனையோ மேடைகள் இருக்கு, எத்தனையோ பிரஸ் மீட் இருக்கு, மக்களை சந்திக்க போறார். எவ்வளவு நாளைக்கு சொல்லாம இருக்கிறார்? சொன்ன ஒரு நாளே எல்லாமே நடந்துரும் எதிர்பார்க்கறது தப்பு சார். இல்ல இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை டிடிவி தினகரன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லல. அதை நான் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாப்போம் நாளைக்கு பிரதமராக அந்த வார்த்தையை சொல்றாருன்னு பாப்போம். இது வரைக்கும் நடந்ததை நம்ம விமர்சிக்கிறோம் சார். இனிமேல் அது நடக்கவே நடக்க நீங்க எழுதி வச்சுக்க சார். அமித்ஷா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அமித்ஷாலா இருக்கட்டும், இங்க தமிழ்நாட்டு என்டிஏவுக்கு தலைவர் எடப்பாடி, தேசிய அளவில் மோடி தலைவர்னு சொன்னார்ல, அதே அமித்ஷா. அந்த மோடி நாளைக்கு என்ன சொல்றாருன்னு பாப்போம். இந்த கூட்டணி ஜெல்லாகிறது அப்படிங்கிறது, தொண்டர்கள் ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அமமுகவுடைய முதன்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போ கூட டிடிவி தினகரன் கடந்த சில மாதங்களாகவே அதுதான் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான், எடப்பாடி தான் என்னுடைய எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த இணைப்பின் மூலமா, இந்த கூட்டணியோட மூலமா அமமுக தொண்டர்கள் இதை ஏத்துப்பாங்களா, அவருடைய நிலைப்பாடை புரிஞ்சுப்பாங்களா? தினகரன் எடப்பாடி இதெல்லாம் கூட பார்த்தா ஒரு தடவையும் சொல்ல, பிளவுபட்ட இயக்கங்கள் ஒண்ணு சேர்ந்தா அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் வரும்னு சொல்லுவேன். இந்த தேர்தலில் போட்டிடுறவன், அங்கே ஒன்றிய செயலர் ஆகணும், மாவட்ட செயலர் நினைக்கிற நிர்வாகிகளை பற்றிலாம் நான் என்னைக்குமே பேசுனது கிடையாது. அவங்கெல்லாம் எண்ணிக்கையில சொற்பம். அந்த கட்சியினுடைய எந்த இயக்கமானாலும் ரத்த நாளங்களா இருக்கிறது அந்த தொண்டர்கள் தான். பிளவுபட்ட இயக்கங்கள் சேர்ந்தா எப்பயுமே உற்சாகம் வரும் சார், அது யாரா இருந்தாலும். சார் நேற்று தினகரன் சேர்ந்தார், அது பலமா பலவீனமாங்கிற கேள்வியே தப்பு. எப்படி பலவீனமாகும்? 5000 பேர் தினகரன் இருக்கிறாங்க, 500 பேர் வந்தாலும் 500 பேர் பலமா இல்லையா? ஒரு பேச்சுக்காக சொல்றேன் நான் இல்லையா. ஒரு ஓட்டு போனாலும் அது உங்களுக்கு பலவீனம்னு நான் எத்தனையோ கட்சிகளுக்கு அறிவுரை இல்லை, என் கருத்தா நான் சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடி 4 பேரோட இல்லைம்பாங்க. அந்த ஒரு ஆள் போறானே அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அந்த ஒரு ஓட்டு உனக்கு வேண்டாமா? ஒரு ஓட்டில் தோல்வி அடைஞ்ச இயக்கங்கள், தேர்தல்கள் இருக்கு, தொகுதி இருக்கு, எம்பி எம்எல்ஏ ஆனவெல்லாம் இருக்கிறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சின்ன சின்ன நிர்வாகிகள் தான் அந்த தொண்டர்களை வழிநடத்த போறாங்க. அவங்க கிட்ட போய் சார் இப்போ நேத்து காலையில வரைக்கும் கூட அமமுக நிர்வாகிகளுக்கு, நீங்க சொல்ற அந்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகளுக்கு ஒருவித குழப்பம் இருந்திருக்கும். எனக்கும் கிடைச்ச தகவல் வச்சு நான் சொல்றேன். அந்த ஹோட்டல்ல போய் பீஸ்கோல சந்திச்சு சால்வோ போட்ட பிறகும் கூட சில பேர் மிரட்சியிலே இருக்கிறது அது வீடியோலே பார்க்கலாம். அந்த ஹோட்டல் விட்டு வெளியில வர்றதுக்குள்ளே எடப்பாடி போட்ட ட்வீட் இருக்குல்ல, நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ஒரு வித என்ன சொல்ற, சரிப்பா இந்த சூழலை சமாளிச்சிடலாம்ப்பா. ஏன்னா ஒரு பயம், எடப்பாடி நம்மளை இழுத்து வச்சு காலி பண்ணிடுவாரோ. அரசியல் சார், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் இருந்ததுல, எடப்பாடி அந்த ட்வீட்டை போட்ட பிறகு அந்த குழப்பமும் சந்தேகமும் அந்த நீங்க சொல்ற அந்த சோகால்டு தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இல்ல அமமுக. அதனால இந்த நிர்வாகிகள் மட்டத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, களத்துல ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் 6 மாசம் முன்னாடி நடந்தா இந்த பாண்டிங் இன்னும் அதிகமாயிருக்குன்னு சொல்றமே தவிர, என்ன சார் இதெல்லாம் ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகுது சார் அப்படிலாம் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன், இப்பவும் சொல்ல மாட்டேன். டிடிவி தினகரனுடைய இந்த முடிவுல ஏன் தாவேகாவை சூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமா முன்வைக்கப்படுது. அதுல என்ன தயக்கம் இருந்தது அவருக்கு? அந்த கேள்வியை பிரதானமா யார் வைக்கிறா? அவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷனா பேசணும். அவரு ஏன் சார் ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தா ஏன் எடுத்தாருங்கிறது, அது எடுத்தா ஏன் எடுக்கலங்கிறது, ஏன் சார் தேர்தலை புறக்கணிச்சிருக்கலாமே, ஏன் தினகரன் தேர்தலை புறக்கணிக்கலன்னு கேட்கறதா? அப்படி இல்லை, அவர் ஒரு முடிவுல இருக்கிற பிளஸ் மைனஸ் இடம் போட்டு பார்த்திருப்பார். கேள்வி அது விஜயும் ஒரு காரணமா இருந்தா நான் சொல்லுவேன். விஜய் தன்னை இன்னும் ஒரு அரசியல்வாதியாவே காட்டிக்கல, அரசியல் முதிர்ச்சியை காட்டிக்கல. அவருடைய மௌனம் பல நேரங்களில் அவருக்கு எதிரியா மாறுது, அவருடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கு.
தினகரன் வராரா போறாரா அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல விஜய் தன்னுடைய சுயநலமா தன் கட்சி நலத்தை வச்சு யோசிச்சாருன்னா அவருடைய இந்த செயலற்ற தன்மை இருக்குல்ல, அது நல்லது இல்லைன்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொன்ன பிறகு எத்தனை கட்சி இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காங்க? ஏன் போகல? நீங்க ஆட்சிக்கு வரமாட்டேங்கிற அவநம்பிக்கை இல்லை, சரி நம்மெல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போங்கிற அந்த நம்பிக்கையோட கூட இன்னும் பெரிய கட்சி எதுவும் போகலையே. ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி போய் நடத்தது பேச்சுவார்த்தையும் அல்ல, ஒரு அதிகாரப்பூர்வமான நபரும் அல்ல, அது ஒரு பொருட்டே இல்லை. ஊடகங்கள் தான் வேற வேலை இல்லாம அதை பெருசுபடுத்திட்டு இருந்தாங்க. சரி, குறைஞ்சபட்சம் மாணிக் தாக்கூர் போயிருந்தா கூட எம்பி போனான்னு எடுத்துக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி யாரு சார்? அந்த இயக்கத்துல அந்த வாக்கு திருட்டுல அவருடைய பங்களிப்பு நிரசா இருக்கலாம், மக்கள் கிட்ட கொண்டாந்து அம்பலப்படுத்தினதுல ராகுல் காந்திக்கு பின்புலமா இருந்தாருன்னு. தமிழ்நாடு காங்கிரஸ்ல கூட்டணிகளை முடிவு செய்கிற விஷயத்துல பிரவீன் சக்கரவர்த்தி யார்? ஜீரோ. சரிதானா? அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை. மாணிக் தாக்கூர் இன்னும் சொல்ல கூட செல்ல பிறந்தைக்கே அந்த அதிகாரம் இல்லை சார். அவர் நினைக்கிறத போய் சொல்லதான் சார் முடியும். தேசிய தலைமைக்கு தான். அது காங்கிரஸுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். அதனால அது ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை. அதெல்லாம் கணக்குல வச்சு பார்த்தா விஜயை நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்து போனவங்க இது வரைக்கும் யார்? செங்கோட்டையனை தவிர வேற இனிமேல் செங்கோட்டையன் தனிநபர் கட்சியில பேசுறா. நான் சொல்ற கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்த ஏன் போகல? இதோட முடிஞ்சு சார், விஜய் அவ்வளவுதான் சொல்லல. நாளைக்கு கூட இந்த ரெண்டுலையும் வாய்ப்பு கிடைக்காதவங்க கூட போலாம். இங்க ஏற்கனவே சேர்ந்து கேட்ட எண்ணிக்கையோ கேட்ட தொகுதியோ கிடைக்காதவங்களும் போலாம், அது வேற. இது வரைக்குமான இதுல ஏன் நம்ம கிட்ட வரலன்னு விஜய் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா டிடிவி தினகரன் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு, விஜய்க்கு ஆதரவான சில கருத்துக்களையும் சொன்னாரு. கடைசியில அவர் மேல ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? விஜய் மேல ஒரு நம்பிக்கை வரல நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவர் வாயத்திர சொல்ற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் யோசிக்க வேண்டியதானே. நமக்கு அந்த உரிமை இருக்கு, வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா பசும்பொன்ல வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா டிடிவி தினகரன் அவர்கள் பேசினாரு. நயினார் நாகேந்திரன் வந்து முறையா வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பதிலளிச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இறங்கி பேச எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது அவர் என்ன முடிவெடுக்கலன்னு ஏதோ நம்ம அவசரத்துக்குலாம் அவர் எடுக்க முடியாது. நாட்கள் இன்னும் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவதை பத்தி ஓபிஎஸ் தரப்பிடம் பியூஷ் கோயல் அல்லது பிஜேபி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நேற்று இரவு வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் நமக்கு தெரியாது. அவருக்கு இருக்கிற இயல்பான ஆப்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இந்த அணிலான போட்டிட்டு 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கினார் ராம்நாட்டில். பிஜேபியும் அங்கம் வகிச்ச அணி தானே, அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஒரு வெக்கப்படுற விஷயமும் இல்லை. தினகரனுக்கு இருந்த அந்த சங்கடம் கூட ஓபிஎஸ் இல்லை. இப்போ பிரச்சனை எடப்பாடி தான். ஓபிஎஸ் அவர் ஏத்துக்கிறேன்னு சொன்னாதான் அவர் சேர்க்க முடியும். நேற்று ஏதோ என்ன சார் பிஜேபி சார்பாக தான் எல்லாரும் நிக்கிறாங்க, அண்ணாதிமுக ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. பியூஷ் கோயலோட தினகரன் அந்த ஒரு விமர்சனமும் இருக்கு. எடப்பாடியின் சம்மதம் இல்லாமல் இது நடந்திருக்காரு. அவர் இணைவதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நேற்று அது நடந்திருக்காது. அதனாலதான் நேற்று ஓபிஎஸ் இது நடக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. எடப்பாடியினுடைய சம்மதமின்றி அங்கே வர்றது நல்லாவும் இருக்காது, அது சாத்தியமற்றதும் கூட. அழுத்தம் கொடுத்து பண்ணீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எடப்பாடியை சமாதானப்படுத்துற வேலை நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் இந்த அன்னைக்கு கொண்டு வர்றோம், கொஞ்சம் நீங்க வேற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற அந்த முயற்சிகளை பிஜேபி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறதா தகவல் இருக்கு. ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்ப இங்க வரல அப்படின்னாக்க தாவேகாவுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அவர் என்ன எடுப்பாருங்கிறத அவரும் யோசிப்பாரு சார். இல்ல தேர்தலே வேண்டாம், நான் கட்சியா நடத்துறேன்னு போட்டாரே ஒரு போடு, நான் கட்சி நடத்துறேன்னு யாரு சொன்னான்ட்டாரு. நாங்க குழு தானே வச்சிருக்கோம், இந்த குழுவுக்கு தேர்தலில் என்ன வேலை, சீர்திருத்த பணியை பண்றோன்ட்டு பேச தேர்தலை புறக்கணிச்சு கூட போகலாம். ஆப்ஷன்ல அது ஒரு ஆப்ஷன். தினகரனுடைய அமமுக அளவுக்கு ஓபிஎஸ் அந்த முடிவு பெரிய முக்கியத்துவம் நான் பார்க்கல. ஆனா எதுக்காக ஓபிஎஸ் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசணும்னா, அவர் பின்னால் இருக்கிற சமுதாய பலம், அவர் மீது அன்பு வைத்திருக்கிற அந்த சமுதாயத்தவர்கள், அவர்களுடைய வாக்குகள் அப்படின்றத வச்சுதானே எல்லா கேமும் நடக்குது. ஏன்னா தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத ஓபிஎஸ் திரும்ப தனித்து விடப்பட்டாருங்கிற வார்த்தை தவறு. அவர் இன்னும் அந்த முடிவு எடுத்து செட்டில் ஆகாதனால அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க. எடப்பாடி இன்னும் ஒரு முடிவை எடுக்கல, அவருடைய பதிலுக்காக தான் காத்திருக்கிறதா நான் பாக்குறேன். இப்போ இந்த கூட்டணி விவகாரத்துல எடப்பாடியோடைய கை ஓங்கி இருக்கு, அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அவர் என்ன நினைச்சார், எதை சாதிச்சிருக்கிறார்? இல்ல நீங்க மீன் மாட்டீங்கன்னு தெரியணும், நான் நக்கலுக்காக கேட்கல. இல்ல இப்ப இவங்க எல்லாம் தனியா இருந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்பிக்கிட்டே. சரி, அவர் சாதிச்சிட்டாருன்னா நீங்க 2 விஷயம் பார்க்கணும். ஒருபோதும் தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு இதே ஜனவரி 2021 டெல்லியில சபதம் போட்டவர் எடப்பாடி. அவருக்கும் கசப்பான அனுபவம் கிடைச்சது அந்த தேர்தலில், தினகரனுக்கும் கசப்பான அனுபவம் கிடைச்சது. அதிமுக ஆட்சி இழந்து திமுக ஆட்சி பொறுப்புல ஏறிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல 2 பேருக்குமே. 2 பேரும் என்ன சாதிச்சோம்? 89 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பிடித்து ஜார்ஜியான்னு பிரிஞ்சிருந்ததுனால அதிமுக, கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார். 3 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வருது, மதுரை கிழக்கு மருங்காபுரி. அந்த 3 மாசத்துக்குள்ள இவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஜார்ஜியா அணிகள் இணைஞ்சிடுச்சு, ஒன்றுபட்ட அதிமுக நிக்குது. அதாவது இடைத்தேர்தல் வரலாற்றுல ரொம்ப ரேர் ஆளுங்கட்சி தோற்கிறது. 2 தொகுதியிலே திமுக தோக்குது, 2லயும் அதிமுக ஜெயிக்குது. சோ பிரிந்து கிடந்தவர்கள் இணைந்தால் என்ன பலங்கிற அந்த சிலபஸ் ஆல்ரெடி தினகரன் கையில இருக்கு, எடப்பாடி கையில இருக்கு, ஓபிஎஸ் கையில இருக்கு.
புகழேந்தி கேசிபின்னு இருக்கிற தனிநபர்கள் கைகள்லயும் அந்த சிலபஸ் இருக்கு. அதை எடப்பாடி கொஞ்சம் புரிஞ்சதுனாலதான் நேற்று அன்போடு வரவேற்கிறேன், மனமகிழ்வோடு வரவேற்கிறேன் வார்த்தையை பயன்படுத்தினார். இன்னா செய்தாரை ஒருத்தர் அப்படிங்கிறது எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் நான் தள்ளி வச்சிடறேன், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போயிட மாட்டாங்கன்னு பல வார்த்தைகளை சொல்லி தினகரனும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார் தான் நம்ம சொல்றோம். எடப்பாடி இறங்கி வந்தார். அவர் இறங்கி வராமல் தினகரன் என்டிஏவில் சேர்ந்திருக்க முடியாது. ஸோ இதை பேசுற போதே அதையும் நம்ம பேசிதான் ஆகணும். இப்போ 2 பேரும் ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய நிலைப்பாடுங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இப்போ வரை இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. தானே அர்த்தம். இணையலைன்னா இது வரைக்கும் வெளியில இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனாலதானே நேற்று கூட திமுக அரசு கொஞ்சம் பாராட்டி இருக்கிறார். இங்கிட்ட ஒரு தும்ப போட்டு இப்படி இழுக்கிறார், இப்படி ஒரு இழுக்கிறார், என்ன பண்ண போறான்னு தெரியல. ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்போன்னார், அறிவிக்கல. அவருக்கு அதே தான் சொல்லுவேன். அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு வேணா ஆர்வமா இருக்கலாம். அவங்க நமக்கு என்ன டைம் இருக்குல்லன்னு பார்ப்பாங்க. கட்சிக்கு எது கூடுதல் பலம்னு அவங்க சில கணக்குகளை போடுவாங்க. திமுக முழு வேகத்துல முயற்சியில் இருக்கிறாங்க தேமுதிக தங்கள் பக்கம் இழுப்பதற்கு. அந்த முடிவை தெரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதா தகவல் இருக்கு. ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் என்டிஏ பலப்பட்டுக்கிட்டு போற மாதிரி திமுகவும் சில வேலைகள்ல திரைமறைவுலையும் வெளிப்படையாக நடத்திட்டு தானே இருப்பாங்க. விஜய் உட்பட. விஜய் சும்மா இருப்பார் நான் சொல்லல சார். அந்த வேகம் பத்தாதுன்னு நம்ம சொல்றோம். பிரச்சார குழு ஏதோ ஒன்று போட்டிருக்கிறார், அதுல போட்டதுல சில இடர்பாடுகள், அதை விட்டுருவோம். ஒரு தேர்தல் வேலைன்னு ஒண்ணு பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, அந்த தாவேக்காவுடைய தொண்டர்கள் உற்சாகம் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல, ஒரு அந்த மாய இருக்கட்டும். இந்த அமைதி தேர்தல் கை கட்டுகிற தூரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னேன். எந்த இயக்கத்துக்குமே நல்லது இல்லை. ஏதாவது ஒன்று ஆக்டிவா இருக்கணும்ல சார். ராமதாஸ் அவர்களுடைய அணி பாமகவுல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றதும் சஸ்பென்ஸா. அவர் திமுகல சேர்றதை விரும்புறார். திருமாவளவன் அதை வெளிப்படையா எதிர்க்கிறார். இறுதி முடிவை திமுகவை எடுக்கட்டும்னு பால தள்ளி விடுறார். அப்பவே இவருடைய டோன் என்னன்னு ஸ்டாலினுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்ச தேமுதிக என்ன முடிவு எடுக்கிறாங்கிற பார்த்துட்டு செய்வாங்க. இப்போ ஒருவேளை தேமுதிக என்டிஏக்கு போயிடுன்னு வச்சுப்போம், எப்பாடுபட்டது ராமதாஸ் இழுக்க பார்ப்பாங்க. அல்லது திமுக உதவியோடு அவர் தனியா கூட நிக்கலாம். தனியாவே போட்டிடலாம். மகன் அன்புமணிக்கு பாடம் புகட்டுவதற்கு நான் யாருன்னு காட்டுறேன் மகனு களத்துல இறங்கணும்ல, அதுக்கு காசு வேணும்ல. அப்போ திமுக உதவியோடு அது நடக்கலாம். அருள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு பெறாத ஒரு பிள்ளை மாதிரி. தமிழகத்துல அதிக அளவுல அந்த பெறாத ஒரு பிள்ளை என் அப்பா நான் இருக்கும் இடத்துக்கு வருவதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னதையும் நம்ம புறந்தள்ள முடியாது. திருப்பி சொல்றேன், ஸ்டாலின் திருமாவளவனை கூப்பிட்டு இங்க வாங்க, நம்ம ஏற்கனவே 11ல் ஒன்னா இருந்தோம், 11ல் 2001 நினைக்கிறேன் ஒன்னா இருந்தோம். இப்போ வெற்றி கிடைக்கலங்கிறது வேற. ஸோ ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படும் ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாலின் நினைச்சா அதை சாத்தியமாக்கவும் முடியும்ல. திருமாவளவன் கூட ஒருவேளை நான் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் டாக்டர் ராமதாஸை திமுக இந்த அணிக்கு அழைத்து வருமானால் 1 நிமிடம் கூட நான் அந்த அணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லலை. நான் விரும்பல, முடிவை திமுக எடுக்கட்டும்னு கொஞ்சம் ஒரு பால் அப்படி போட்டு அப்படியே கையில உருட்டிட்டு இருக்கிறார். அந்த பாலை கொடுங்க, ஆண்டு ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே. அவருடைய முடிவும் இதுல முக்கியமானது. நேற்றைய தினம் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம், வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காரு. ஓபிஎஸ் ஏன் தனித்து விட போறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னணியில அவர் கூட இருந்தவங்க எல்லாமே வெவ்வேறு. நீங்க அந்த தனித்து விட போறாரு கேள்வி யாரை பார்த்து கேட்டிருக்கணும்னா, ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டிய, வைத்திலிங்கத்தை பார்த்து என்னப்பா இப்படி தனியா விட்டு வந்துட்டீங்கன்னு அவங்கள பார்த்தா கேட்கணுமே தவிர, ஏதோ அணிகள் திமுகவோ என்டிஏவோ விஜயோ அவங்க யாரும் ஓபிஎஸ் தனித்து விடல. அவங்க முடிஞ்ச எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்க தனிநபர்கள் எடுத்த முடிவு அது. ஓபிஎஸ் அவருடைய இயல்பான குணம் அது. வேற அவர் என்னதான் பண்ண முடியும்? அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமையா இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரநாத் அவரோட டெல்லி போயிட்டு வந்தார் 4 நாள் முன்னாடி. பிஜேபி தலைவர்களை போய் பார்த்துட்டு வந்தார். ஓபிஎஸ்க்காக தானே போறாரு அவரு. அவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடியுடைய மனசு இப்ப தினகரன் விஷயத்துல கொஞ்சம் கரைஞ்சு இறங்கி வந்திருக்க மாதிரி ஓபிஎஸ் விஷயத்திலையும் இறங்கி வருதா? இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். தனித்த ஓபிஎஸ் முடிவெடுக்க முடியாத சூழல். ஓபிஎஸ் தாமதப்படுத்துறாரு. எதனால? எப்ப எனக்கு ஒரு தூக்கமா இருக்குப்பா, கொஞ்சம் போயிட்டு அவங்க கூட தூங்கிக்கிறேன் நான் படுக்கிறாரு அவரு. இல்லையே, குலதெய்வம் கோயிலுக்கு, இன்னொரு கோயிலுக்கு, ஆண்டாள் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. அவரு ரெஸ்ட் எடுக்கலையே. அவர் எடுக்கிற முயற்சி, திருப்பி சொல்றேன், அவர் ஒருவர் எடுக்கிற முயற்சி இல்லை. அதுக்கு இன்னொரு பக்கமும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் காத்துட்டு இருக்கிறார். எல்லா பக்கமும் அமைஞ்சாதான் அவருடைய முடிவே. குறைஞ்சபட்சம் என்டிஏன்னா குறைஞ்சபட்சம் எடப்பாடி மனசு வைக்கணும். சரி, எந்த கண்டிஷன்ல அவர் சேர்க்கறது, எத்தனை தொகுதி கொடுக்குற நீங்களே பாத்துங்க, அப்படி கூட பார்க்கலாம். சரி, வர சொல்லுங்க, என்ன இருந்தாலும் அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து இருக்கு. இல்ல 3வது ஆப்ஷன், என்ன நடந்தாலும் சரி அவர் வரவே கூடாது. உறுதியா இருந்தாலும் ஓபிஎஸ் வர முடியாது என்டிஏக்கு. என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் சேர்ந்தது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு கேட்டது கட்டாயமா பலன் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி என்னங்கிறத விட வேற நிச்சயமா ஒரு பலன் தானே சார். ஒரு இயக்கத்துக்கு, ஒரு அணிக்கு ஒரு புது வரவு வந்தால் நிச்சயமா பலன் தான்.
அதே போல வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் சேர்ந்தது எந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் அந்த தொகுதியிலையும் அவர் சார்ந்த சமுதாயத்தினர் பக்கத்துல பட்டுக்கோட்டை பேர் அவர் இருக்கிறாருன்னா அது ஒரு பலன் தானே. இப்போ ஒருத்த நாட்டில் நிச்சயமா திமுக வெற்றி நம்ம ஓரளவு இப்ப சொல்லலாம். ஏன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தனித்த செல்வாக்குடைய ஒருத்தர் இல்லையா, ஆளுங்கட்சி. ஆனா அதுல இன்னொரு கேள்வி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக நிர்வாகிகள், அவர் திமுக நிர்வாகிகளும் சரி அதிமுக நிர்வாகிகளும் சரி, அதிமுக நிர்வாகிகள் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அவர் தான் திமுக போயிட்ட பிறகு அவர் பின்னாடி எல்லா அதிமுக போகணும்னு அவசியம் இல்லை. அவர் சார்ந்த சமுதாயம்னு தான் நான் வார்த்தையை பயன்படுத்தினேன், அதிமுக வார்த்தையை பயன்படுத்தல. வைத்திலிங்கம் செல்வாக்கு அப்படிங்கும் போது இதுவரை அவருக்கு அதிமுக நிர்வாகிகளுடைய செல்வாக்கு தான். ஆல்ரெடி அங்கே திமுகங்கிற ஒரு பலமான கட்சியும் இருக்கு. இதே வைத்திலிங்கத்தை வீழ்த்தின கட்சி தான் புல்லட் ராமச்சந்திரன் நினைக்கிறேன், வீழ்த்தினார் அவரு போன தேர்தல்ல. அப்ப திமுக ஒண்ணு ஏதோ டெபாசிட் வாங்குமா வாங்காதாங்கிற கட்சி இல்ல, ஜெயிச்ச கட்சி, ஜெயிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிற கட்சி. அந்த கட்சியில ஒரு சுய செல்வாக்குடைய ஒரு ஜாதிய பலமுள்ள ஒருத்தர் போறாருன்னா அந்த வெற்றி கிடைக்கும் நம்புறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அது திமுக நிர்வாகிகள் மத்தியில எந்த அளவுக்கு குழப்பம். இந்த தடவை திருப்பி அதை எம்ஆர் இப்ப திருப்பி கேட்கிறாரா இல்லையான்னு தெரியல, எனக்கு அது சரியா கவனிக்கல. யாரோ ஒரு திமுக காரர் அங்க தொகுதியில் நிக்கணும், இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கடந்த 5 வருஷமா அவருக்கு சங்கடம் வரும். இது எல்லா இயக்கத்துக்கும் பொருந்தும். இப்போ தினகரன் அங்க போய் ஒரு 10 தொகுதி போட்டிட போறாருன்னா அங்க அண்ணாதிமுக தயாரா இருந்திருப்பான்ல, பிஜேபி தயாரா இருந்திருப்பான்ல, அவங்க வாய்ப்பு பறிபோதன் கூட்டணி அரசியல்ல இது தவிர்க்க முடியாத சங்கடம். திமுக இந்த மாதிரியான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் கூட்டணி வலுவா இருக்கு, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர்களை திமுகவில் இணைச்சுதான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்த மூவ் எப்படி பாக்குறது? இல்ல, எதிரியை பலவீனப்படுத்துறது, எங்கேயோ போறதுக்குள்ள நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறது, இது திமுகலையும் ஒரு வித எரிச்சலை ஏற்படுத்திருங்கிறத மறுக்கவே முடியாது. என்னடா அப்போ வர்றவனுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, நம்ம எல்லாம் யாருங்கிற அந்த சலிப்பு வருது. காலகாலமா உழைச்சுக்கிட்டு இருக்க இந்த சலிப்பிலும் எரிச்சலிலும் ஸ்டாலின் கவனம் செலுத்தணும், அதை சமாளிக்கணும். அப்படி வெளிப்படையாக தெரிகிற எரிச்சல் படுபவர்களை அழைத்து சமாதானப்படுத்துவதோ இல்லை ஆறுதல் வார்த்தைகள் சொல்றதோ அவர் செய்ய வேண்டிய கட்டாயமா இருக்கு. ஏன்னா இந்த அமைச்சரவை அமைஞ்ச போதுல இருந்தே அந்த பேச்சு இருக்கு, 6-7 பேர் அண்ணாதிமுக. அப்ப நாங்கெல்லாம் 5 தடவை எம்எல்ஏவா இருந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன அமைச்சர் பதவி கிடைக்கல. கண்ணப்பல் ஆரம்பிச்சு முத்துசாமி, அனிதா, ரகுபதினு அப்படி வரிசையா பார்க்க பட்டியல பார்க்க நிஜமான திமுக காரன் துடிச்சிட்டான். அந்த ரகுபதியும் முத்துசாமி உதயசூரில் நின்று ஜெயிச்சவங்க தான். பட் அவனுடைய பின்னணி நினைவுக்கு வர்றபோது அவன் துடிக்கிறான். இந்த துடிப்பையும் எரிச்சலையும் சங்கடத்தையும் ஸ்டாலின் கவனிக்கணும். இந்த துடிப்பும் எரிச்சலும் இந்த தேர்தல்ல எதிரொலிக்கும். அதெல்லாம் ரொம்பலாம் நீங்க கணக்கு போடாதீங்க. அங்கங்க சில, அதுதான் சொன்னேன், அங்கங்க சில சங்கடங்கள் இருக்கும், அதை சமாதானப்படுத்தி சமாளிக்கிற ஆற்றல் அந்த தலைவருக்கு இருக்கணும், கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்றோம். ஸ்டில் இப்போ வரையும் பார்த்தோம்னா தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஜனநாயக விவகாரம் இன்ன வரையும் ஒரு முடிவு எட்டப்படாம தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒட்டிதான் அவங்களுடைய முடிவு தெரிய வருமா? அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஜனநாயகன் ரிலீஸுக்கும் விஜயனுடைய அரசியல் முடிவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் பார்க்கல. அதையோ அல்லது சிபிஐ விவகாரத்தை, கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையோ மையப்படுத்தி விஜயை இன்னும் நம்ம பக்கம் இழுக்கலாங்கிற முயற்சி பிஜேபிக்கு இருக்கலாம். ஆனா விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கிறதா தெரியல, வாய்ப்பு குறைவு. அவர் காங்கிரஸ் எப்படியா நம்மளோட வந்துடும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறார் விஜய். ஸ்டில் இப்போ நம்புறாரு, முயற்சிகளை தொடர்றாரு. அவர் போய் இல்லை, ஆதவர்ஜனா பண்ற வேலையெல்லாம் விஜய்க்காக தானே. பிரவீன் சக்கரவர்த்தி போனது வேணா காங்கிரஸ்க்காக இல்லாம இருக்கலாம், தனிநபர் சேஷ்டை அது. ஆனால் ஆதவர்ஜனா போறது விஜய் சம்பவத்தோட தான் போய் டெல்லியில சில வேலையெல்லாம் பண்ணார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு, அதையும் சமாளிக்கிறது திமுகவுடைய வேலை தான். காங்கிரஸ்க்கு இன்னும் அந்த எண்ணம் இருக்கா சார்? இருக்கலாம்ல சார். நாங்க கேட்கிற தொகுதி கொடுக்கலன்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரலைன்னா நாங்க யார் தெரியுமான்னு ஒரு கேள்வி வராதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதியா? டெல்லியில கூட்டம்லாம் போட்டு ஆனா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? திமுக நிலை தொடருவோம், ஆட்சியில பங்கு கேட்போம். அப்ப அந்த வாதத்தை திமுக எப்படி சமாளிக்க போகுது? அந்த டிமாண்டுக்கு ஒத்து வரனா அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் கதை நீங்க உள்ள விடுறியா, நான் அங்க போய் திறந்து கிடக்க அங்க போட்டா. விஜய் வந்ததுனால இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு இருக்கிற சங்கடமே அதானே சார். காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் இழுக்கிற அந்த முயற்சி விஜய் சம்மதத்தோடு இன்னும் அந்த இயக்கத்தவரால் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது சாத்தியமானு கேட்டா அது திமுக எடுக்க போற முயற்சிகள், அவங்க காட்ட போற சாகசம், அவர்கள் காட்ட போற சாமர்த்தியத்தில் இருக்கு. ஏன்னா ஆட்சியில் பங்குங்கிறது அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? கொடுக்கவே மாட்டோம், வேற ஏதாவது தர்றோம்னு சொல்றாங்களா, இல்ல தர்றோம் இப்ப வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்றாங்களா, அன்புமணி சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலாம்னு சொல்றாங்களா, அதை காங்கிரஸ் ஏத்துக்குதா? இத்தனை விஷயங்களுக்கும் பதில் கிடைச்சாதான் விஜயனுடைய முயற்சி வெற்றி பெறுதா தோல்வி பெறுதான் நம்ம முடிவு வர முடியும். விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, அதற்கான முயற்சிகள் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாரா? ஒரு பக்கம் பாஜகவும் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கு. வாய்ப்பு குறைவுன்னு நான் சொன்னேன். ஏன்னா விஜயனுடைய அடிப்படை ஆதாரங்கிறது அவர் தன்னை கிறிஸ்துவரா வெளிப்படுத்திக்கிறார், தப்பு இல்லை, அதுக்கு ஒரு வெக்கவும் படல, அது தப்பும் கிடையாது. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடின பொது வெளியில ஏதோ கேக் வெட்டினாங்க கொண்டாடினாங்கன்றதுக்கு டெல்லியில கேரளாலையும் ஒரு கும்பல் அடிச்சு துரத்துனதை நம்ம பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவ மனசுலயும் அது இருக்கு, யாருங்கெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம்.
அப்போ ஒரு பிஜேபி மேல, அந்த இயக்கத்தவர்கள் மேல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிற போது, அந்த பிஜேபியும் அங்க வகிக்கிற என்டிஏல போய் விஜய் சேர்ந்தா, விஜயை ஆதரிக்க நினைக்கிற ஒரு 100 கிறிஸ்தவர்கள 10 பேராவது அவர் ஆதரிப்பாங்களா? அவர் கிறிஸ்தவராகவே இருந்தாலும். இந்த யதார்த்தத்தை விஜய் நமக்கே புரியுறப்போ விஜய்க்கு புரியாமல் இருக்காது. கிறிஸ்தவர்களே இந்த முடிவுன்னா இஸ்லாமியர்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆதரவு தளத்தை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே தானாகவே இழப்பதற்கு விஜய் சம்மதிப்பாரா அப்படிங்கிற அந்த வாக்கு கணக்கையும் போட்டு பார்த்தா, அதை விட முக்கியமா அந்த முதலமைச்சர் பதவி யாருக்குங்கிற அந்த சங்கடத்தையும் வச்சு பார்த்தா, இருவரும் ஓரணியில் இருப்பது, எடப்பாடியும் விஜயும் ஓரணியில் இருப்பது வாய்ப்பு குறைவுன்னு நம்ம சொல்றோம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள்லாம் தாவேகா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த நிலையில அந்த வாய்ப்பை தாவேகா பயன்படுத்திக்க தவறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை, இது விஜய் மட்டுமே செங்கோட்டையன் மட்டுமே எடுக்கிற முடிவு இல்லை. இவர்களும் அதுக்கு ஒத்து போகணும். அந்த முடிவு எடுத்தால் நல்லதா கெட்டதா, அதை தாண்டி இருக்கிற இன்னொரு ஆப்ஷன்ல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, இதையெல்லாம் வச்சு முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கட்சிகளுக்கு தான் இருக்கே தவிர விஜய்க்கு அல்ல. விஜய்க்கு ஆசைகள் இருக்கலாம். இப்ப காங்கிரஸ் வரணும்னு ஆசை இருக்கு. காங்கிரஸ் தானே இறுதி முடிவு எடுக்கணும். விஜய் கிட்ட போறனால 70 தொகுதியில் நிக்கலாம், ஓட்டு அதிகம் வாங்கலாம். திமுக கிட்ட போறனால சீட்டு கம்மியா இருக்கும், ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தானே அவங்க இடம் போடுவாங்க. விஜய் தவற விட்டார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க வேண்டாம். அந்த காங்கிரஸ், அமமுக இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வேறு பல கட்சிகள், சில கட்சிகள் ஏன் விஜய் பக்கம் திரும்பவே மாட்டுறாங்கன்னு விஜய் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். காரணம், நீங்க அரசியலே பண்ண மாட்டீங்கன்னு ஒரு பார்வை பொதுவெளியில் இருக்கு. வளருகிற கட்சிக்கு, இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை ஆள நினைக்கிற ஒரு தலைவருக்கு இது நல்லதல்ல. விஜய் எச்சரிக்கையா இருக்கணும், யோசிக்கணும். கடந்த மாதம் வரையும் திமுக கூட்டணி தான் களம் சாதகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போதைய சூழல்ல இந்த களம் யாருக்கு சாதகமா இருக்கு? இப்போ அந்த 4 முனை போட்டி நிலவுகிற இன்றைய சூழலில் களம் திமுகவுக்கு தான் சற்று சாதகமா இருக்கு. ஏன்னா இப்ப தினகரனும் எடப்பாடி இணைஞ்சிட்டாங்க. உடனே அதிமுக ஆட்சி நிச்சயம் அப்படின்லாம் உடனே மாத்திக்கணும் அல்ல, நம்ம ஆசையே இல்லை. இவங்க களத்துக்கு போகட்டும். வேற சில கட்சிகள் வர்றாங்களா, மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றாங்க? இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே சார். ஏன் விஜய் ஆகக்கூடாதா? திமுக அதிமுக விட்டுடுங்க, விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? சீமான் ஆகக்கூடாதா? 234 தொகுதியிலும் துணிச்சலோடு தனித்து நிற்கிற சீமான மக்கள் புறக்கணிப்பாங்கன்னு நம்ம யாரு சொல்றதுக்கு? எதுவும் நடக்கும். இன்னைக்கு களச்சூழலை சொல்றோம். அட்வான்டேஜ் திமுக, அவருடைய பணபலம், கூட்டணி பலம், அதிகார பலம், இதை வச்சு நான் சொல்றேன். அந்த அதிகார பலத்தை முறிப்பதற்கான எல்லா ஆயுதங்களோட பிஜேபி வரப்போறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த பிரதமர் நாளைக்கு வந்துட்டு போகட்டும், அப்புறம் இருக்கு வேட்டை இந்த மந்திரிகளுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன பண்றாங்கன்னு அதையும் பார்ப்போம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.